ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு கல்கி அஃபிஷியல் சேனல். நான் உங்கள் கல்கி. எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது அரசியல் ரீல்ஸ் ரியாக்ஷன்ஸ். பார்த்துலாம். நாம் உண்ணும் உணவில் 1/3 தேனீக்களின் மூலமான மகரந்த சேர்க்கையால் கிடைப்பது. ஆனால் காலநிலை மாற்றத்தால் தேனீக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. கரண்ட் ஒப்பீனியன் இன் இன்செக்ட் சயின்ஸ் இதழில் வெளியாகியுள்ள ஆய்வின்படி ஆஸ்திரேலியாவின் பூர்வகுடி தேனீக்கள் உட்பட உலகில் உள்ள பெரும்பாலான தேனீக்கள் தனியாகவோ அல்லது சிறிய குழுக்களாகவோ தான் வாழ்கின்றன. இவற்றுக்கு கூடுகளின் கூட்டு பாதுகாப்பு கிடையாது. இதனால் பூக்கள் பூக்கும் காலம் மாறினாலோ ஊட்டச்சத்து குறைந்தாலோ இந்த தனித்து வாழும் தேனீக்களின் இனப்பெருக்கம் மற்றும் உயிர் வாழும் திறன் உடனடியாக பாதிக்கப்பட்டு அவற்றின் இனம் வேகமாக அழியும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. தேனீக்கள் என்ற இனம் இறந்து விட்டால் மானுட இனம் 4 ஆண்டுகள் கூட வாழாது. அறிவியல் பேரறிஞர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்றாண்டார், தேனீக்கு இதுக்கு என்னங்க சம்பந்தம் இருக்கு? உயிர் பெருக்கம் இருக்காது. பூச்சி, வண்டு, வண்ணத்து பூச்சி, தேனீக்கள் இல்லை என்றால் எல்லா செடியும் பூக்கும் காய்க்காது. இதில் என்ன ஒரு விஷயம்னா, இவர் சொல்கிறது எல்லாமே தப்பாக இருக்கும், இவர் சொல்கிறது எல்லாமே கதையாக இருக்கும்னு சொல்லி இந்த மக்கள் ஆழமாக நம்பிட்டாங்க. அதனால் இவர் எந்த அளவுக்கு பாடம் நடத்தினாலும் புரிய போகிறார். ஒருவேளை ஒரு அரசியல்வாதி தாண்டி ஒரு பள்ளியில் வகுப்பாசிரியராக இருந்திருந்தால் மாணவர்கள் இவர் கொஞ்சம் நேசிச்சிருப்பாங்களோ என்னவோ தெரியல. ஏய், அண்ணனை விட்டா உனக்கு அக்கறை யாருன்னு சொல்ல மாட்டான்டா, சொல்ல மாட்டான். தமிழக நிரந்தர முதலமைச்சர், என்றைக்குமே தமிழ்நாட்டை ஆள போகிற நம்முடைய சக்தியாக இருக்கிற முதல்வர் ஆதவ அர்ஜுன் அவர்களே. சார், நீங்க தானா? வணக்கம், என் பேர் ஆரியா, நான் கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கேன். இதுக்கு தான் வெள்ளை சட்டை போடாதீங்க, வெள்ளை சட்டை போடாதீங்க நான் கேக்குறீங்களா? இது என்ன உண்மையாக சொன்னாரா இல்லை எடிட்டிங்கான்னு தெரியல. ஆனால் கண்டென்ட் நல்லா இருக்கு. ஆனால் உண்மையாலுமே ஆதவண்ணா தான் முதலமைச்சர் மாதிரி நல்லா பேசுகிறாரு, நல்லா நடக்கிறாரு, வராரு இல்லையா? ஆதவண்ணா இஸ் குட் லீடர்னு நினைக்கிறேன். கோவை மாவட்டம் வால்பாறையில் கிட்டத்தட்ட அரசு பள்ளி 2 பள்ளி மூடப்பட்டிருக்கு. இதுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே மாணவர்கள் சேர்க்கை இல்லை, கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதுதான் ஒரு முதன்மையான காரணமாக இருக்குது. இது பல இடத்துல தொடருது. இது ஏன்னு தெரியல. இந்த விஷயத்தெலாம் சரி பண்ணணும். அரசு பள்ளியை நோக்கி வரதை விட்டுட்டு இப்போது பேரண்ட்ஸும் சரி, மாணவர்களும் சரி, ப்ரைவேட் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அதனால் கவர்மெண்ட் இதுக்கு ஒரு நல்ல தீர்வு வழங்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா போன ஆட்சியில் கிட்டத்தட்ட 200 பள்ளிக்கிட்ட மூடியிருந்தாங்க. இந்த ஆட்சியில் கவர்மெண்ட் ஸ்கூல் மூடாமல் அதை கரெக்டாக நிர்வாகம் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, ரொம்ப வருத்தமான செயல் என்னென்னா, அரசு பள்ளியில் பல இடத்துல ஆசிரியர்கள் முழுமையாக நியமனம் செய்யலை. எல்லாமே சும்மா டெம்பரரியாக இருக்காங்க. அதுலேயும் சில பேருக்கு ஸ்டாப்ஸே போடுறதில்ல. மாணவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் கருத்தில் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் அதெல்லாம் பார்த்தா சரியாக இருக்கும். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் அரசு மருத்துவமனையில் ஓபி சீட்டு போடும்போது இப்போ புதுசாக ஒரு டெக்னாலஜி கொண்டு வந்துட்டாங்க. ஆதார் கார்டு கொடுத்து அது மூலிமா கைரேகைலாம் வச்சு ஓடிபி வாங்கி அந்த மாதிரி ஓபி சீட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு நல்ல முயற்சியாக இருந்தாலுமே ஆனால் பலர் ரொம்ப சிரமப்படுறாங்க. வயசானவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சில நேரத்தில் கை பதிய மாட்டேங்குதுன்னா ஓடிபி கொடுக்க மாட்டுறாங்க. அப்புறம் ஓபி சீட்டும் தரமாட்டுறாங்க. அதனால் இது ஒரு பெரிய ஒரு சிக்கலாகவே இருக்குது. இது எந்த அளவுக்கு ஒரு புதிய முயற்சின்னு எனக்கு தெரியல. பட் இதில் கொஞ்சம் நிறைய குறைபாடு இருக்குது. அந்த குறையெல்லாம் கொஞ்சம் தீருங்க. அது திருவண்ணாமலையில் மட்டும் கிடையாது, பல இடத்துல இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நிறைய வயசானவங்க தான் போவாங்க. அங்கே போகும்போது அவங்க ரொம்ப கஷ்டப்படுறதுலாம் நம்ம கண்கூட பார்க்குறோன்னு தெரியும். பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்டு தவேகாவில் இருந்து நீக்கப்பட்ட தவேகா முன்னாள் பகுதி செயலாளர் ஆலந்தூர் தொகுதியில் நடந்த அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்றது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தூரித கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வசந்தன் இணைப்புள்ளார். அவரிடம் பேசலாம். வசந்தன், முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணலாம்? என்னென்ன அவன் மேலே தான் ஏற்கனவே பாலியல் குற்றச்சாட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவன் மேலே வழக்கெல்லாம் போட்டாச்சு. இன்னும் கட்சிப்படி செஞ்சுட்டு இருக்காப்புல. இதெல்லாம் ஏன்னு கேள்வி கேட்க மாட்டீங்களா அப்படின்னு நான் கேட்கல, மக்கள் கேட்குறாங்கப்பா. அரசு அமைச்சிட்டு அதிகாரத்தில் உட்கார்ந்துருக்கவங்களாம் யாரோ அடிச்சு உட்கார வச்ச மாதிரியே இருக்காங்க. நீங்க தான் முதலமைச்சரா? ஆமாங்கய்யா, நான் தான். என்னங்க அதான் எதுவும் பிரச்சனைங்களா? ஐயா, என் ஆளு தலைவன் ஆயிட்டான், என் ஆளு முதலமைச்சர் ஆயிட்டான். முதலமைச்சரே அடிமையா இருக்கான்.
அப்ப என் தலைவனே அடிமைனா நாங்க எவ்வளவு கீழான அடிமைன்னு கற்பனை பண்ணிக்க. ஐயோ, இனிமே புதவழியில ஓட்ட போட்டு போக வேண்டியது நேரம். எங்கடா இருக்கு சமாதி, எங்கடா இருக்கு போற. நான் எனக்கு இப்ப கோவமே வர்றது எல்லாமே சிரிப்பிட்டாங்க. சட்டசபை நான் ஒரு முழு நீள நகைச்சுவை படம் பார்த்துட்டு இருக்க மாதிரி பார்த்துருக்கேன். அவர் நல்லா தண்டா, அவர் நல்லா பண்றாரு. சரி, அவர் சபாநாயகர் இருக்கையில் உட்காந்து இப்போ விஜய் அவர்களே இப்போ 2 வருஷம் தான் வந்தார். இந்த 2 வருஷத்தில் அவர் பேசுனதே அதிகம் இல்லை, கம்மி தான். அந்த கம்மியான வார்த்தை பேசுனதுக்கே ஒழுங்கா செயல்னு போட்டு அந்த அடி அடிச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் வரையா 15 வருஷமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் சட்டமன்றத்தில் போனால் நீங்கள் இந்த மாதிரி விஷயத்தெலாம் பண்ணினீங்கன்னா வச்சுங்களேன், ஐயோ. அதனால் நீங்கள் சொன்ன வாக்கெலாம் சரியாக காப்பாற்றினா சரி, அப்படி இல்லைன்னா வச்சுங்களேன், இவனுங்க விஜய் அவர்களே 2 வருஷத்தில் போட்டு இந்த அடி அடிக்கிறானுங்க. 15 வருஷமாக இருக்குது, வீடியோஸ்லாம் எடுத்து போட்டு அடிப்பானுங்க. அதனால் வார்த்தைகளை கவனமாக வச்சுருக்கீங்கண்ணே. மனிஷ் நிகாரிகாவை கடுமையாக கண்டித்திருக்கிறார். அப்பொழுது நிகாரிகாவுடன் செல்போன் இணைப்பில் இருந்த அவரது காதலன் இன்றே அவனை முடித்துவிடு என கூற ஆவேசமடைந்த நிகாரிகா உடனே காய்கறி வெட்டும் கத்தியை எடுத்து தனது கணவரின் வயிற்றில் சதக் சதக்கிற சரமாரியாக குத்தியிருக்கிறார். ஐயோ அம்மா, குத்தி விட்டாடா என்ற அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்து குடும்பத்தினர் அவரை மிருகானா சாலையில் உள்ள KPM மருத்துவமனைக்கு. அதாவது இந்த வீடியோ ஒரு பக்கம் இருந்தாலும், இப்போ நான் ரீசெண்டாக ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டேன். தனுஷ் என்னமோ கொடியில் அறிமுகப்படுத்திட்டாராமே, கூடி சீக்கிரத்தில் கட்சி தொடங்கிடுவாரோ. எனக்கு என்ன ஒரு பயமாச்சுன்னா, இப்போ முதல்வர் ஆகணும்னா வச்சுக்கலேன், ஒரு ஏழ்மையான பின்னணி கொண்டோ, அப்படி இல்லை நான் இத்தனை நாளாக நான் போராட்டம் பண்ணியிருக்கேன், எங்கள் ஊரோட அடிப்படை தேவையை நான் போராட்டம் பண்ணி வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி வரவங்களெல்லாம் தலைவராகவோ இல்லை ஒரு கட்சியோ ஆரம்பிக்க முடியாது. ரொம்ப சிரமம், கஷ்டம். ஏன்னா பொருளாதாரம் இல்லை. இப்போ அரசியல் எப்படி ஆயிடுச்சுன்னா, பொருளாதாரம் இருந்தால் தான் அரசியலுக்கு வர முடியும் அப்படின்னு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பிரபலமாக இருந்தால் தான் அரசியலுக்கு வர மாதிரி ஆயிடுச்சு. இந்த 2 விஷயம் இருந்தால் மட்டும்தான் குவாலிஃபிகேஷன் சொல்லுவாங்களே, அரசியல் வரத்துக்கு இந்த 2 குவாலிஃபிகேஷன் கண்டிப்பாக வேணும்ப்பா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்படி பார்த்தீங்கன்னா நடிகரால் மட்டும்தான் நாடாள முடியுன்றதை கன்ஃபார்ம் ஆகிடும். ஏன்னா அவங்க தான் பிரபலமாக இருக்காங்க, ஆடியன்ஸுக்கு பிடிச்சவங்க, பிடிச்சிருந்தா போதும் வாக்களிச்சிருவாங்க. அது இல்லாமல் அவங்கள்ட்ட தான் பண வசதியும் அவங்கள்ட்ட தான் இருக்குது. இது 2மே அவங்கள்ட்ட இருக்கனால அவங்க எளிமையாக முதலமைச்சர் ஆயிடுவாங்க, அப்படின்னா கட்சி தொடங்கிடுவாங்க. அவங்களோட வாழ்க்கையை அவங்க பார்த்துப்பாங்க. ஆனால் ஒரு சாமானிய மக்களோட குரல் ஒரு சாமானியனுக்கு தான் தெரியும், வலிக்கிறவனுக்கு தான் வலி என்னன்னு தெரியும். சும்மா ஜாலியாக இருக்கவனுக்கு வலி, இந்த வலி அந்த வலின்னு அவங்களுக்கு தெரியாது. அதனால் எப்போ எனக்கு தெரிஞ்சு எப்போ ஒரு ஏழை முதல்வர் ஆகிறாரோ, எளிய பின்னணி கொண்டு அவர் இந்த மக்களுக்கு குரல் கொடுத்து போராட்ட காலத்தில் நின்று யார் ஒருத்தவங்க முதலமைச்சர் ஆகிறாங்களோ, யார் ஒருத்தவங்க கட்சி தொடராங்களோ அவங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க. அதுதான் தேவையான ஒன்று இந்த நாட்டுக்கு. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லவ் யூ, டாடா, பை பாய்.